இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று அன்னையாம் திரு அவை புனித ஸ்வீடன் கேத்ரின் என்பவரின் நினைவை கொண்டாடுகின்றது. அரச குடும்பத்தை சார்ந்தவரான கேத்ரின் கிபி 1331 ஸ்வீடனில் பிறந்தார். சிறு வயதில் கல்வி கற்பதற்காக இவரின் பெற்றோர் துறவு மடத்திற்கு அனுப்பினர். துறவு வாழ்வு இவருக்கு மிகவும் பிடித்து போகவே துறவியாக வாழ வேண்டும் என்ற ஆவலே இவருக்குள் இருந்தது. ஆனால் பெற்றோரின் நிர்பந்தத்தின் பெயரில் திருமணம் செய்ய வேண்டிய சூழலுக்கு உட்படுத்தப்பட்டார். திருமணம் முடித்த கையோடு தன் கணவரிடம் தனது ஆசையை எடுத்து கூறி துறவியாக மாற ஆசைப்படுவதை எடுத்துரைத்தார். தொடர்ந்து ஆன்மீக அனுபவத்தை உள்வாங்கிக் கொள்வதற்காக ரோமை மாநகரம் சென்றார். அங்கிருந்து திரும்பி வந்து தனது தாயோடு தங்கியிருந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் அக்கறையோடு செயல்பட்டார். சில காலம் தனது தாயோடு தங்கியிருந்தவர் புனித இடங்களுக்கு பயணம் செய்து இயேசுவை பற்றி இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டார். தனது தாயுடன் இணைந்து துறவு மடம் ஒன்றை அமைத்து அங்கேயே வாழ்ந்து வந்தார். தனது தாயின் மரணத்திற்கு பிறகு மிக சிறப்பாக அத்துறவு மடத்தை நிர்வகித்து வந்தார். தான் துறவு மடத்தில் தங்கியிருந்த காலகட்டத்தில் ஆன்மாவின் ஆறுதல் என்றதொரு புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதினார். இவர் காலத்தில்தான் திருச்சபை பல்வேறு விதமான பிளவுகளுக்குள் சிக்கொண்டு தவித்து கொண்டிருந்தது. ஆங்காங்கே போட்டி திருத்தந்தையர்கள் எல்லாம் காணப்பட்டனர். இவரும் சிக்கல்கள் களையப்படுவதற்கு தன்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்து வந்தார். ஒற்றுமையையும் ஒன்றிப்பையும் உருவாக்குவதற்கு இவரின் வாழ்வு மாபெரும் காரணம். தனக்குள்ளிருந்து திருச்சபையை செம்மையான பாதையில் வடிவமைத்த மாமனிதரே இவர். இவரின் தன்னிகரில்லா பணிவாழ்வு, தியாகத்தோடு கூடிய சிந்தனை ஆற்றல் ஏராளமானோரின் வாழ்வினை பொருள் பொதிந்த பாதையில் கொண்டு சென்றது.